எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மதுரை வருகிறார். இதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 750 படுக்கைகள், 100 மருத்துவ இடங்களுடன் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ளது. அடிக்கல் நாட்டு விழா மதுரை மண்டேலா நகரில் இன்று நடைபெறுகிறது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் விழாவில் பங்கேற்கின்றனர். விழா ஏற்பாடுகளை பார்வையிட்ட தமிழக பாஜக தலைவர் தமிழிசை, பிரதமர் மோடியின் வருகை தமிழகத்தில் அரசியல் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த வேகாத வெயிலிலும் எங்களது தொண்டர்கள் எந்த அளவிற்கு கூட போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறீர்கள். அடிமட்டத்தில் வாக்குச்சாவடி அளவிற்கு எங்களது பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். ஆனா வேண்டுமென்றே எங்களை சீண்டி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எதிர்மறை விமர்சனங்களை தவிடுபொடியாக்கி இவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு எங்களது தொண்டர்கள் பதில் சொல்வார்கள். அடிக்கல் நாட்டு விழாவை தொடர்ந்து அதே மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாஜக பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு படையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகழ்ச்சி நடைபெறும் மண்டேலா நகர் மதுரை விமான நிலையம் அருகே இருப்பதால் பிரதமர் நிகழ்ச்சி முடியும் வரை 2 மணி நேரம் மதுரையில் விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.